3 மாசம் ஆச்சு சார். வோல்டேஜ் பென்ஷனு, விடோ பென்ஷனு இதெல்லாம் 3 மாசம் ஆச்சுங்க. 3 மாசமா ஜனங்க தாசில்தார் ஆபீஸ்ல வந்து கேட்டுக்கிறாங்க. அந்த தாசில்தார் ஆபீஸ்ல எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. வந்தா 5ஆம் நம்பர் போன்றாங்க. 5ஆம் நம்பர் போனாக்கா 9ஆம் நம்பர் போன்றாங்க. 9ஆம் நம்பர் போனா அவரு என்னன்றாரு, இதுக்கு எந்த விஷயமா கவர்மெண்ட்ல இருந்து எனக்கு எந்த ஆர்டரும் கொடுக்கல, கவர்மெண்ட் தான் ஸ்டாப் பண்ணிக்குது, நான் ஸ்டாப் பண்ணல. சொல்றாரு கவர்மெண்ட் தான் ஸ்டாப் பண்ணிக்குது, நான் பண்ணல அப்படின்னா அவரு என்னன்றாரு, 36,000 ரூபாய்க்கு மேல இருந்தா அவங்களுக்கு பென்ஷன் இல்லைன்னு சொல்றாரு. இப்போ நான் 20 வருஷம் ஆயிடுச்சு மைன்ஸ்ல வேலையை விட்டு, எனக்கு வயசு ஆயிடுச்சுன்னு தான் மைன்ஸ்ல இருந்து என்ன எடுத்துட்டாங்க. எனக்கு அதுக்கு மேல 60 வயசுக்கு மேல யாருன்னா வேலை கொடுப்பானா? எந்த கவர்மெண்ட்ல கொடுக்கறது இல்ல. அப்படி இருக்கும்போது நான் என்ன இன்கம் கொடுக்கறது? இன்கம் யாருக்கிட்ட கேட்கிறோம்? தாசில்தார் ஆபீஸ்ல கேட்கிறோம். கேஷ் சர்டிபிகேட், இன்கம் சர்டிபிகேட் கொடுன்னு கேட்கிறோம். அது போடுறது யாரு? இவங்க தான். யாரு? தாலுகா ஆபீஸ்ல தான் போட்டு தராங்க. அதனால 60,000 ரூபாய்க்கு மேல இருக்குது உனக்கு பென்ஷன் இல்லைன்னு சொன்னா, எனக்கு 60,000 ரூபாய் கவர்மெண்ட் எந்த இது கொடுத்துருக்கிறோம், நான் 60,000 ரூபாய் நீ போட்டு கொடுக்கறதுக்கு வெரிஃபை பண்ணு. ஆபீசருங்களே வச்சிருக்கிறீங்க, கவர்மெண்ட்ல பேமெண்ட் கொடுத்துக்குது, 3 மாசமா சம்பளம் இது பென்ஷன் வரல. இந்த 3 மாசமா பென்ஷன் வராதனால எத்தனை குடும்பம், எவ்வளவு பேரு மாத்திரை இல்லாத, மருந்து இல்லாத, அதை ஜீவனம் பண்ணி நிக்கிறவங்களும் ஒரு சிலர் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் 3 மாசமா வரல. அப்பெல்லாம் இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியலையா? இந்த ஆபீசருக்கு தெரியல. இன்னைக்கு சொல்றாரு கவர்மெண்ட் அந்த மாதிரி முடிவு எடுத்துட்டு. ஏன் இத்தனை ஒரு பேப்பர்ல அலோன்மெண்ட் கொடுக்கலாம் இல்லையா? இல்ல ஒரு பேப்பர் போட்டு ஏரியா வேற கொடுக்கலாம் இல்லையா? எதுவுமே செய்யல. ஜனங்களா வந்தீங்க, சோத்துக்கு இல்ல, தண்ணிக்கு இல்ல, மாத்திரைக்கு இல்லன்னு வந்தீங்க, போராட்டம் பண்ண பிறகு வெளியே வராரு. என்னன்றாரு, எனக்கு அந்த கான்வென்ட் இல்ல அப்படின்னா, அப்போ உனக்கு அந்த கான்வென்ட் இல்லாத போது இப்ப இவ்வளவு ஜனம் வராங்களா, அவங்களுக்கு என்ன பதில்? இப்ப என்ன பதில்? எப்படி நீ 60,000 ரூபாய் நீ போட்டு கொடுக்கலாம்? 60,000 ரூபாய் எனக்கு பேமெண்ட் எந்த வகையில கவர்மெண்ட் கொடுத்துக்குது? கொடுக்கலையே. இன்னொன்னு என்ன சொல்றாரு, ஃபேமிலில பசங்க வேலை செய்யறான்னு கேக்குறாரு. பசங்க வேலை செய்யறானுங்க 2 பேரு. அவன் கல்யாணம் பண்ணிக்கினா அவன் பிள்ளைங்களை பாக்குறதுக்கு அவன் பொண்டாட்டி பார்க்க அவன் தனியா போயிடுறான். அப்போ எங்களுக்கு சோறு போடுறது யாரு? எனக்கு கவர்மெண்ட்ல 60 மேல வேலை இல்லைன்ட்டு இப்ப எனக்கு கொடுக்கறது கவர்மெண்ட் வோல்டேஜ் பென்ஷன் ஒன்னு பேர் வச்சுக்கிறேன். வயசாயிட்டு பிறகு தானே அது கொடுக்குற. அந்த பென்ஷன் ஏன் நீங்க கேட்கிற? சரி, உனக்கு எதனா தெரிஞ்சுக்குதா, மெசேஜ் தெரிஞ்சுக்குதா? அவனுக்கு வெரிஃபை பண்ணி நிக்கவே. 60,000 70,000 சம்பளம் எனக்கு ஆதார் கார்டு இருக்குது. என் ஆதார் கார்டு போட்டா எனக்கு எவ்வளவு பென்ஷன் இருக்குது, எவ்வளவு வருமானம் இருக்குது, என்ன இருக்குது தெரிஞ்சுட்டு நீ என் தலையெழுத்து உன் கையில இருக்குது. நீ வேற எதுவும் என்ன கேட்காத, ஆர்டர் காப்பி கேட்காத, ரேஷன் கார்டு கேட்காத, ஆதார் கார்டு ஒன்னிதாக போதும். இப்போ என்னால முடிஞ்சிச்சு, நான் கத்துறேன் பேசுறேன். என்னால முடியாத சில பேரு 75 80 வயசெல்லாம் ஆயிட்டுக்கிறாங்க, ஹேண்டிகேப் இருக்கிறாங்க. அவங்க நிலைமை எல்லாம் எப்படி? ஒரு ஆட்டோக்காரங்க இட்டு உடனே ஒரு 25 ரூபாய் கேட்கறான் ஒரு டைமுக்கு வர்றதுக்கு. அவன் போனா 50 ரூபாய் ஆகுது. ஒரு வாரத்துக்கு போனா அவன் காசு எவ்வளவு ஆச்சு? அவனுக்கு யாரு கொடுக்குறாங்க? எத்தனை முறை இழுத்து அடிக்கிறீங்க? ரீசன் பண்ணுப்பா. ஒரு போட்டுக்கிற ஆபீசருக்கு ஸ்டாஃபுக்கு வந்துக்கிறது ரெஸ்பான்சிபிளா சொல்லுங்க. ஏன்னா இங்க படிச்சவங்க இருக்கிறாங்க, படிக்காதவங்களும் இருக்கிறாங்க, தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, தெரியாதவங்களும் இருக்கிறாங்க. நீ என்ன பண்ண, அந்தந்த லாங்குவேஜுக்கு ஒரு ஆளால போட்டு பேசி எல்லாத்தையும் ஒரு சால்வ் பண்ண மாட்டேன்றீங்க. இவ்வளவு ஜனம் வந்த பிறகு இது வரல, எம்எல்ஏ வரல, எது வரலாம், இது வரல, எம்எல்ஏ வரல. ஆனா டிசி வந்தாரு. திங்கக்கிழமை பண்ணா செவ்வாய்க்கிழமை டிசி வந்தாரு. அவரு என்ன பண்ணாரு, ஒரு ஃபார்ம் இஷ்யூ பண்ணாரு. சரி, அவரு ஃபார்ம் இப்ப இஷ்யூ பண்றவரு டிசி கூட அவருக்கு தெரியாதா? 3 மாசம் வரலையே அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணுகிறாங்க, அவங்க எப்படி சாப்பிடுவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க அவருக்கு தெரியலையா? ஏன்னா அவர் வசதியாக்குறாரு, அவர் வரமாட்டார். எம்எல்ஏ வசதியாக்குறாங்க. அவங்களுக்கு ஏழை மக்களை பத்தி அவங்க அப்பா வசதியாக்குறாரு. ஏன்னா அவங்க அப்பா தலைமுறை பணக்காரு. 7 முறை இந்த ஊர்ல எம்பி வந்துட்டு போனவரு. இந்த அம்மா 2 முறை எம்எல்ஏ ஆகிக்குது. அந்த அம்மா கஷ்டம் தெரியாது. அந்த அம்மா கஷ்டம் தெரிஞ்சுன்னா இவ்வளவு பிரச்சனை ஒரு வாரமா 3 மாசமா பிச்சுல ஜனங்க கஷ்டப்பட்டுக்கிறாங்க. ஏன் கேட்க கூடாது? நாங்க தான் கேட்கணுமா? வரலன்னு பிறகு நாங்க தான் வந்துக்கிறோம். ஆனா நீங்க ஏன்னா வரல, என்ன பண்ணல, நீ கவர்மெண்ட்ல கேளு, உன்னை அதுக்கு தானே ஓட்டு போட்டுக்கிறோம். அதே மாதிரி தானே உங்க அப்பா எம்பி இதாக்குறாரு. உண்மை ஏன் வரல? ஏன் நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க? ஏன் பேச மாட்டேன்றீங்க? சொல்லு. பொதுமக்களுக்கு தேவையான வசதி தானே உன்னை எம்எல்ஏ ஆக்கணும்.
இவ்வளவு எல்லாத்தானமா சொல்லிருக்கிறேன். விடோக்காருக்கும் வரல, ஹேண்டிகேப்க்கும் வரல, வயசானவங்களுக்கும் வரல. இதுல எவ்வளவு பேர் சுகர் இருக்கு, பிபி ஆகிப்புட்டு, ஹார்ட் பேஷண்ட் எவ்வளவு பேரு, இதுல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் இது வரல. ஏன் இந்த அம்மாவுக்கு தெரியாதா? இருமா, இந்த எம்எல்ஏக்கு தெரியாதா இவ்வளவு ஜனம் இருக்கிறாங்கன்ட்டு? இருப்பாக்கலாம் சொல்லு. அவன் நமக்கு அவங்க ஒப்பாக்கு தெரியாது. ஃபுட் மினிஸ்டர் இதுதான் எங்களுக்கு இமிடியேட்டா எல்லாருக்கும் எங்களுடைய தெய்வ சார்ந்த அன்பைனா மேடமுக்கும் அவங்க எம்எல்ஏ எம்பிக்கும் தயவு செய்து இந்த உடனே இந்த பின்ஷனை இந்த ஏழை மக்களுக்கு கொடுக்கணும். நீ வெறுப்பாயெல்லாம் எப்படி பண்ணிக்கோ, ஆனா முதல் பின்ஷனை கொடுத்துரு, அப்புறமேட்டு நீ பண்ணிக்கோ. எங்களுக்கு 3 மாசம் ஆகுது பின்ஷன் வந்து. நாங்க அத்தை நம்பி நாங்க இருக்கிறோங்க. நான் 23 வருஷமா பின்ஷன் வாங்குறேன். ஒரு வாரமா வந்து போறேன். இது உள்ள எங்களுக்கு படிப்பு கிடையாது. எங்களுக்கு யாருன்னா கேட்டாக்கா நீங்க வெளியே போன்றாங்க, பேப்பர் எடுத்து விசில் அடிக்கிறாங்க. இது என்ன படிச்சு பாருங்கன்னா எங்களுக்கு படிக்க தெரியாது. கேட்டாக்கா இல்லன்றாங்க. ரேஷன் கார்டுல பசங்க பேர் வேணா உங்க பேர் மட்டும் கேட்டாக்கா எங்க பசங்க எங்க போய் நிக்கும்? இப்ப அந்த பேரை நாங்க எடுத்துறோம். நீங்க வேற ரேஷன் கார்டு போட்டு கொடுங்க எங்களுக்குன்னு பின்ஷன் வர்றதுக்கு. அப்ப பின்ஷனுக்கு ரோட்டு கேட்க வரும்போது ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, இன்கம் சர்டிபிகேட் கேட்டா ஓட்டு கேக்குறீங்க. இத்தனை வருஷமா எதுக்கு நீங்க பின்ஷனுக்கு நிக்க வைக்கிறீங்க? எவ்வளவு விதுவீங்க, எவ்வளவு ஏழைப்பால நாங்க வரோம், இத்தனை நம்பி நிக்கிறீங்க. வர்றது 20 கேஜி அரிசி, அத்தையும் எங்க பசங்க எடுத்துட்டாக்கா எந்த இதுல நாங்க சாப்பிடுறது? நாங்க கூலி வேலை செய்யறோங்க. இப்ப எங்களுக்கு பின்ஷன் வேணும். விதுவீங்களுக்கு, ஹேண்டிகேப்புக்கு எல்லாருக்கும் பின்ஷன் வேணும். 3 மாசம் நாங்க பின்ஷன் இல்லாதக்கிறோம். பின்ஷன் வரலாம் நாங்க இங்கே உக்காடுறோம். என்ன சொல்றீங்க? தர்ணா போடுறோம் நாங்க. எங்களுக்கு பின்ஷன் வேணும். இத்தனை மின்சா நாங்க போறோம். நான் 23 வருஷம் அது எங்க வீட்டுல சேர்த்து 23 வருஷமா பின்ஷன் நிக்க வைக்கல. இப்ப பின்ஷன் எதுக்கு நிக்க வைக்கிறீங்க? என்ன மாதிரி எவ்வளவு பேர் இருக்கிறோம் நாங்க. எங்களுக்கு பின்ஷன் வேணும். எங்களுக்கு பின்ஷன் வேணும். பின்ஷன் வேணும் எங்களுக்கு. எங்களுக்கு பின்ஷன் தேவை. நாங்க ரேஷன் கார்டுல பேர் எடுக்க மாட்டோம். எங்க பிள்ளைங்க எங்க பிள்ளைங்க எங்க போய் நிக்குவாங்க? இருக்குது 2 பசங்க எங்களுக்கு. ரேஷன் கார்டுல பேர் எடு உண்டு போடுனாக்கா என் பிள்ளைங்க எங்க போய் நிக்குவாங்க? பிள்ளைங்க உங்களை பாக்குறது இல்லையான்னு கேட்டாக்கா எங்க பிள்ளைங்க சின்ன பசங்க கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப அவங்க எங்களை பாக்குவாங்களா? எங்களை பார்க்க மாட்டாங்க. அவங்க எப்ப குடுக்குவாங்களோ, எப்ப சம்பளம் வருவாங்க நாங்க பாக்கணும். எங்களுக்கு பின்ஷன் வேணும். நாங்க இதெல்லாம் கேக்குறோமா? சொல்லுங்க. நீங்க கேக்குறோமா? நாங்க எங்களுக்கு ஓட்டு வேணும் கேக்குறீங்க. நாங்க ஓட்டு போடுறோம். பின்ஷனால நிக்க வைக்கிறீங்களா? சொல்லுங்க. எங்க பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவு ஒண்ணு எங்களுக்கு பின்ஷன் வேணும். பின்ஷன் வந்துட்டு அந்த அம்மாக்கு அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. அந்த அம்மா ஒண்டிதான் இருக்கிறாங்க அந்த வீட்டுல. W2 பிளாக்ல இருக்கிறாங்க. அசோக் கவுன்சிலர். இவங்களுக்கு வந்து பின்ஷன் 3 மாசம் இல்ல சார், 65 வயசு ஆயிடுச்சுங்க. 65 வயசு ஆயிடுச்சு. அவங்களுக்கு எப்படி சார் இன்கம் பண்றது? இன்கம் கேக்குறாங்க இல்லைங்களா? இன்கம் எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்குது, அவங்க பேர்ல தான் இருக்குது. ஆனா இன்கம் கிடையாது. இன்கம் கொண்டு வாங்க, அது எடுத்துட்டாங்க, இது எடுத்துட்டான்னு வயசானவங்களால நடக்க முடியல சார். இங்க இவ்வளவு தூரம் வயசானவங்க வந்து 10 முறை நடந்துட்டு அதுலயே அவங்க வந்து ரொம்ப மோசமா மனசளவில டிப்ரெஸ் ஆகுறாங்க அவங்க. ஏன்னா நம்மளுக்கு 3 மாசம் பின்ஷன் கூட இல்லாத போயிடுச்சு. நம்ம இந்த நிலைமையில ஏற்றுமே நம்ம பிள்ளைங்க இல்லாதவங்க கூட என்ன சார் பண்ண முடியும்? மேரிட் வந்து யாரையும் நம்ப முடியாது. எந்த அண்ணன் தம்பியும் பார்க்க மாட்டாங்க. ஹஸ்பண்டும் கிடையாது. அப்ப அவங்களுக்கு தேவைத்தானே சார் பின்ஷன். அவங்களுக்கு இன்கம் வேணும்னா 60 வயசு ஆயிட்டு உங்களுக்கு இன்கம் எப்படி சார் பண்ண முடியும்? ஸ்கூல்ல போய் சர்டிபிகேட் கேட்க முடியுமா? கேட்க முடியாதுங்க. இதுவும் இன்னொன்னு வந்து கவர்மெண்ட் சொல்றது என்னன்னா, இவ்வளவு நாள் கொடுத்துட்டு செக் பண்ணுங்க. நாங்க வேண்டாம்னு சொல்ல, உண்மைதான். செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு எது தப்பா இருக்குதோ அதை எடுக்க வேண்டியது தானே. எல்லாருமே எடுத்துட்டாக்கா அவங்க நிலைமை மோசமாயிடும். அதனால கவர்மெண்ட்டுக்கு சொல்றது என்னன்னா, உண்மையாவே அவங்க செக் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிருக்கோம். ஒரேடியா ஸ்டாப் பண்ணிட கூடாது. அதனாலதான் ப்ராப்ளமா ஆயிருக்கிறது. இப்போ 3 மாசமா இல்லாதனால ஜனங்க வயசானவங்க இங்க நடக்கிறாங்க. போஸ்ட் ஆபீஸ், பேங்க் அலைஞ்சு பண்ண அவங்க கிட்ட காசு கிடையாதுங்க. ஆட்டோ காசு கிடையாது. நடக்கிறாங்க சார். வயசானவங்க இழுத்து காலை நடந்து அவ்வளவு தூரம் போறாங்க. போய் நீ அங்க போ, ஆபீஸ்க்கு போ, இந்த ஆபீஸ்க்கு போ, தாலுகா ஆபீஸ்க்கு போன்னு சொல்லி அவங்க தோக்குறாங்க. அதனால அவங்க வந்து முடியறது இல்லைங்க. அதனால இந்த நிலைமையில இருக்குது. தயவு செய்து இந்த பின்ஷனை எங்களுக்கு இஷ்யூ பண்ண சொல்லி நீங்க யார் மூலியமாவோ கேட்கணுமோ அவங்க மூலியமா கேட்டு தாசில்தார் ஆபீஸ்ல கூட அவர்கிட்ட பேசலாம் தான் நான் வந்ததுங்க. இப்ப போனாக்கா ஃபார்ம் இல்ல, ஃபார்ம் குடுக்குறேன் நாங்க, ஃபார்ம் இல்லன்றாங்க. நாங்களே போய் ஜெராக்ஸ் பண்ணி வந்து நாங்களே ஃபில் பண்ணி நாங்களே கொடுக்கணும். அது எப்படி சார்? அதுவும் இல்ல. நாங்க கவர்மெண்ட்ல இந்த ஹெல்ப் இல்லாத நாங்க ஓட்டு மட்டும் எப்படி போடுறதுங்க? மெயின் வந்து எங்களுக்கு ஓட்டு போட்டோம் எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அவங்க வந்து எங்களுக்கு இதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கணும். அதனால எங்களுக்கு தயவு செய்து எல்லாரும் சேர்ந்து இந்த ஏழை ஜனங்களுக்கு இதைத்தான் நம்பி இருக்கிறோம். கேஜப்ல வேற என்ன சார் வருமானம் இருக்குது? மைன்ஸ் கிடையாது. டெய்லி டிராவல் பசங்க பண்றாங்க. பசங்களே இல்லாத தாய்மாருங்க என்ன செய்வாங்க? அவங்களுக்காக தயவு செய்து ஹெல்ப் பண்ண சொல்றோம். இதுதான் சார் நாங்க கேட்கிறோம். இவங்க வந்து என்ன உள்ள அகுறும்பட்டுச்சு. நான் எந்த கவர்மெண்ட்ல எனக்கு வேலை கொடுக்குறான், வேலை கொடுத்தா இன்கிரிமெண்ட் மைண்ட் தரேன். வேலை கொடுக்கறதுல எனக்கு 60,000 ரூபாய் கொட்டி வந்து எங்க கொடுக்குறாங்க? 60,000 ரூபாய் எனக்கு சோறு போறதுக்கு கூட ஆள் இல்ல.
இந்த காசு வாங்கிட்டா நான் மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். கால் நடக்க முடியாது, ஹாஸ்பிட்டல் காசு கட்ட ஒரு டாக்டர் போனா 200 ரூபாய் பில் கொடுன்றான். அந்த மாதிரி சில கேட்கறான். இந்த ஓல்டேஜ் பென்ஷன் வச்சுருந்தா போய்ச்சுங்கிற எத்தனை வருஷமா ஏன் நீ ஓல்டேஜ் பென்ஷன் யாருக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க? சம்பளம் யார் 60,000 ரூபாய் எனக்கு போட்டு கொடுக்குறாங்க? யாரு நீ சம்பளம் கொடுத்தனாக்கா நீ 60,000 ரூபாய் போடலாம். எனக்கு யாரும் சம்பளம் கொடுக்கறது இல்ல, என்ன கவனிக்கிறதுக்கு ஆள் இல்ல. நான் ஒண்டி தான் சிங்கலாக்குறேன், பொண்டாட்டியே இல்ல, நான் ஒண்டி தாங்கிறேன். எனக்கு அந்த ஒரு இந்த பென்ஷன் வாங்கி தான் நான் போய்ச்சுக்கிறேன். டாக்டர் எந்த வேலைக்கும் போறதுல யாரு கொடுக்குறான்னு வேலை யாரு கொடுக்குறாரு சார் எனக்கு. ஆனா இந்த பென்ஷனை 3 மாசமா நிறுத்திட்டான் சார், 3 மாசம் நிறுத்திடும். அந்த பென்ஷனுக்கு இருக்கிறதால கொஞ்சம் நல்லா மாத்திரை மருந்துக்கு ஹெல்ப் இருந்துச்சு. ஆனா அந்த கவர்மெண்ட் வந்து கே சிவகுமார் வந்து இந்த மாதிரி வயசானவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி பண்றது நல்லாவே இல்ல சார் இது. ஆனா சித்தராமையா இப்ப கொடுத்தாரு, நான் இல்லைன்னு சொல்ல, சித்தராமையா கொடுத்தாரு, ஃப்ரீ ரேஷன் கொடுத்தாரு, அது ஓகே. ஆனா இவன் வந்தா சார் கே சிவகுமார் எப்ப வந்தானோ அதுல இருந்து பென்ஷன் ஸ்டாப் பண்ணி விட்டான் சார். அதுதான் சார் தயவுசெய்து எங்களுக்கு பென்ஷன் ஆகி கொடுங்க, நாங்க படிக்கிறது அதனால தான். ಇಲ್ಲ 32,000 ಇದು ಕೊಡ್ಬೇಕು, ಇನ್ಕಮ್ ಕೊಡ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಈ ಇನ್ಕಮ್ ಕೊಡಿ ಅಂದ್ರೆ ಅವ್ರು ಆಗೋದಿಲ್ಲ ಅಂತ ಆಫೀಸರು. ನನ್ಗೆ ಮುಟ್ಟಿ ಏನು ಆಗೋದಿಲ್ಲ ಕೆಲಸ ಮಾಡಕ್ಕೆ. ಈ ಇಬ್ಬರು ಈ ಮಕ್ಕಳು ಇದ್ದಾರೆ, ನೋಡೋದಿಲ್ಲ. ನಾನು ಎಲ್ಲಿ ಹೋಗೋದು? ಸಿದ್ದರಾಮಯ್ಯ ಒಳ್ಳೆಯವರು, ಇದು ಬಂದಿರೋದು ಸರಿ ಇಲ್ಲ. ಇದು ನಮ್ಗೆ ಪಿಂಚಣಿ ಬೇಕು. ನೀವು ದಯವಿಟ್ಟು ನಮ್ಗೆ ಪಿಂಚಣಿ ಕೊಡಿ, ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಆಗೋದಿಲ್ಲ. ನೀವು ದಯಮಾಡಿ ಪಿಂಚಣಿ ಕೊಡಿ. இது இவ்வளவு ஜனம் கேட்டுக்கிறதுக்கெல்லாம் பார்த்துன்னு பசாம இருக்கிறது எம்எல்ஏ எம்பியும். எம்பிக்கு தெரியாது இல்ல, எம்எல்ஏ கூட தெரியாது இல்ல. தயவுசெய்து அவங்க இந்த கேன்சல் ஆகிற பின்சினை, அந்த பின்சினை இவங்க தான் பண்ணணும். யாரு? எம்பி எம்எல்ஏ தான் பண்ணணும், வேற யாரும் வந்து பண்ண முடியாது. அதனால தயவுசெய்து எங்களுடைய ரிக்வஸ்ட், இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ரிசல்ட் என்னன்னா, இந்த பின்சினை தயவுசெய்து எப்ப பண்றாங்களோ பண்ணிட்டாங்க. நின்று இருக்கிற பென்ஷனாவது அந்த மக்களுக்கு கொடுத்தாங்களா, இந்த 3 மாசம் பென்ஷன் கொடுத்துட்டு அதுக்கு மேல்ட்டு அவங்க என்னன்னா வெரிஃபை பண்ணிட்டோம், எதுனா கேட்கட்டும், வேணாம் நாங்க சொல்ல. ஆனா நின்றுக்கிறத கொடுங்க, நம்ம கேட்கறது ஃபர்ஸ்ட். அது கொடுத்துட்டு அதுக்கு மேல்ட்டு என்ன இருக்குதுன்னு உன் கவர்மெண்ட் பிரகாரம் நீங்க செய்யுங்க, நாங்க வேணான்னு யாரும் சொல்ல. ஆனா இது முழுக்க எம்எல்ஏவை எம்பி தான் முடிவு பண்ணோம். இதுல வேற யாரும் வந்து இன்வால்வ் ஆக மாட்டாங்க. கேன்சல் பண்ணிக்கிறத வந்து திருப்பி ரினியூவல் பண்ண வேண்டிய கடமை வந்து எம்பி எம்எல்ஏக்கு தான் இருக்குது. தயவு செய்து அவங்க பண்ணி கொடுக்கணும், இந்த ஏழை மக்களுடைய கண்ணீரை கிளியர் பண்ணி கொடுக்கணும். இவ்வளவுதான் எங்களுடைய கோரிக்கை.